பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளேயே நிறைய காரியங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் நிறைய நேரங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கிறப்போலாம் இந்த வசனம் எனக்கு ஆதரவாக காணப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய நேரங்களில் நம்ம சோர்வு அடைகிறது, கஷ்டப்படுறது எல்லாமே நார்மலான ஒரு மனுஷனுடைய இயல்பு தான், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறைய டைமில் நான் பைபிள் ரீட் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் இந்த வசனம் நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் ஹாஸ்டலில் இருந்துகிட்ருக்கிறேன். ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன். எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நான் அன்னைக்கு சிக் லீவ் எடுத்துட்டு நான் ரூமில் தனியாக உட்காந்துட்ருக்குறேன். யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்பவுமே அந்த பிளேஸ் ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்குது. நான் மட்டும் தனியாக பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்து ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த வசனங்கள் வாசித்துட்டே வந்தப்போ இந்த வசனம் வருது. அதாவது லைக் இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு அப்போ ஞாபகமே இல்லை. ஆனால் நான் வாசித்துட்டு இருந்தப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு வாசித்தோன்னே எனக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியல. நான் அப்படியே ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி நான் எழுந்திரிச்சு கிளம்பி ரூமில் உட்காந்துருக்குறேன். அப்படி நான் மறந்துட்டேன். என்னோட துக்கங்களையே நான் மறந்து போயிட்டேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் போகிறது நார்மலாகவே இருக்கும், அப்படி தானே? நிறைய நேரங்களில் நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஏசப்பா எனக்காக இது செய்வீங்களா ஏசப்பா அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம், அப்படி தானே? ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு ஆன்சர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம். சில நேரங்களில் ஆன்சர் ரொம்ப குயிக்காக இருக்கலாம். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம், அப்படி தானே? ஆனால் நிறைய காத்திருக்கும் போது நமக்கு ரொம்ப நம்மளை அறியாமலே நமக்கு ரொம்ப சோகங்கள் நம்மளை ஆட்கொள்ளும், அப்படி தானே? அதுதானே நார்மலான ஒரு பர்சனுக்குள்ள லைஃப். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, லைக் என்னோட லைஃப்லேயே பார்த்தோன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் பேபி எனக்கு மிஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு குழந்தையே இல்லை 3 வருஷமாக. எங்களுக்கு ஏஞ்சல் அக்கான்னு எங்கள் ஜாக் அண்ணாவோட ட்வின் பேபிஸ். அவங்க எங்கள் பக்கத்து வீடு. அப்படி இருந்தப்போ அவங்க சவுதியில். அந்த 2 குழந்தைங்களையும் நான் எனக்கு என் குழந்தை மாதிரியே நான் அவங்கள பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவேன். ஆனால் அவங்க அம்மா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த குழந்தை 2 பேருமே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க அவங்க அம்மாவை. அப்போ எனக்குள்ளே தோணும், ஏசப்பா எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் அது என்னையே என் கூடவே க்ளோஸாக இருக்கும்ல அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் லைக் ரொம்ப ஹாப்பியாக கிட்ஸ் ஸ்மைல் பண்ணுற சத்தம்லாம் கேட்கணும் ஏசப்பா அப்படிலாம் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம காத்திருக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு காணப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், அப்படி தானே? அதே மாதிரி இந்த நேரத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கலாம். கர்த்தரை மட்டும் ஏசப்பா நீங்கள் எனக்காக இதை செஞ்சு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா எல்லாவற்றையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டாங்க. நம்ம காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகவே செய்யாது. மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம சொல்வோமாக, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை காண செய்வாராக. ஆமென்.